பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகங்கிறது ஒரு கிறிஸ்தவருக்கு எவ்வளோ முக்கியமான புஸ்தகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஒவ்வொரு கிறிஸ்தவருமே இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து கற்றுக்கிடணும், தெரிஞ்சுக்கணும், அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். வேதாகமத்திலேயே அநேகரால தவறாக போதிக்கப்படாத தெரிந்து கொள்ளாமலே இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் வெளிப்படுத்தல் புஸ்தகம். மக்கள் அதை புறக்கணிக்கிறதையும் மக்கள் அதை குறித்து பயப்படுறதையும் பார்க்குறோம். ஆனால் வெளிப்படுத்தல் புஸ்தகங்கிறது ரொம்ப முக்கியமான புஸ்தகம். அதனுடைய செய்தியும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தையும் நாம் கை கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவரைக்கும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் முதல் 2 அதிகாரத்திலையும் 3வது அதிகாரத்தில் முதல் 7 வசனத்திலையும் இயேசு கிறிஸ்து ஆசியாவில் இருந்த 7 பட்டணங்கள் அமைஞ்சிருந்த கிறிஸ்துவின் சபையாருக்கு சொன்ன செய்தியை குறித்து பார்த்தோம். இதில் எச்சரிப்பும் இருக்குது, ஆசீர்வாதங்களும் இருக்குது, வாக்கு தத்தங்களும் இருக்குது, கடினமான திட்டுக்களும் விழுந்திருக்கு. இன்னைக்கு வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் ஒரு பட்டணத்தை குறித்து படிக்க போகிறோம். இந்த பட்டணம் சர்தையை போல ஒரு செழுமையான பட்டணம் கிடையாது. இல்லை அப்படின்னா சிமர்னாவை போல அரசியல் ரீதியில் ரொம்ப முக்கியமான நகரமாக கூட கிடையாது. இல்லை பெர்கமோ போல மிகப்பெரிய ஆளுகைக்கு கீழே இருந்த பட்டணமும் கிடையாது. தியேத்ராவை போல ஒரு வணிக நகரம் கூட கிடையாது. இந்த நகரம் நிலநடுக்கத்தினால அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய நகரம், சுத்தி எரிமலைகளால் சூழப்பட்ட நகரம், ஒரு சின்ன நகரம், அதுதான் பிலதெல்பியா. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் இந்த பிலதெல்பியா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே சகோதர அன்பு அப்படிங்கிற அர்த்தமா இருக்கு. அதிகமா நிலநடுக்கத்தினாலையும் பாதிக்கப்பட்ட நகரம், எரிமலைகள் அதிகமா இருந்த நகரம். இந்த நகரத்துல திராட்சை ரசம் பேர் போனதா இருந்தது. அதாவது திராட்சை ரசத்திற்கான கடவுள்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்க கடவுள் அப்படின்னு ஒருத்தரும், ரோம கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விக்கிரகங்கள் இருந்தது. இந்த விக்கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விக்கிரக கோயிலில் தூண்கள் இருக்கும். இந்த தூண்களில் மக்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். இந்த தூண்களில் மக்களுடைய பெயர் எழுதப்படலை அப்படின்னா அவங்க ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டவங்களாகவும் புறக்கணிக்கப்பட்டவங்களும் இருந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து ஆசியாவில் இருந்த 7 சபைகள் எழுதின சபையில் இயேசு கிறிஸ்துட்டு அதிகமாக பாராட்டு வாங்கின ஒரே சபை பிலதெல்பியா சபை. இதே மாதிரி சிமர்னாவில் இருந்த கிறிஸ்துவின் சபையாரும் இயேசு கிறிஸ்துவால பாராட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனால் பிலதெல்பியாவுக்கு கொடுக்குற பாராட்டை போல பாராட்டு சிமர்னாவுக்கு கிடைக்கல. ஆனால் பிலதெல்பியா உண்மையிலே ஒரு அருமையான சபையா, பிலதெல்பியாவில் இருந்த சபையானது ரொம்ப அருமையான சபையா இருந்தது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம், பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஒவ்வொரு சபைக்குமே அந்த செய்தியை தொடங்குறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அந்த சபைக்கு தன்னை குறித்து விவரிக்கிற விதத்திலேயே அந்த சபையினுடைய நிலைமையை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்துல 7வது வசனத்துல இங்க இயேசு கிறிஸ்து பிலதெல்பியா சபையை குறித்து பேசும்போது அது தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னு பாருங்க. பரிசுத்தம் உள்ளவர் அப்படிங்கிறாரு, சத்தியம் உள்ளவர் அப்படின்னு படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் சத்தியம் உள்ளவராக இருக்கிறாரு. அவர் தான் தேவனிடத்திலிருந்து சத்தியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தினவராக இருக்கிறார். 3வது மிக முக்கியமான ஒரு விஷயம் கவனிங்க, தாவீதின் திறவுகோலை உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். இயேசு கிறிஸ்து தாவீதின் திறவுகோலை உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது எது அடையாளப்படுத்துது நீங்க நினைக்கிறீங்க? தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். இயேசு கிறிஸ்து திறந்தார் அப்படின்னா அது எந்த ஒரு மனுஷனும் பூட்ட முடியாது. இயேசு கிறிஸ்து பூட்டிட்டாரு அப்படின்னா அது எந்த ஒரு மனுஷனாலும் திறக்க முடியாது. நீங்க ஒரு கதவுக்கு முன்னாடி நிற்கிறீங்க, அந்த கதவு திறந்துட்டு நீங்க அந்த பக்கம் போகணும். அந்த கதவுக்கான சாவியை நீங்க தொலைச்சிட்டீங்க. அந்த கதவுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பை குறிக்கிறதா இருக்கலாம். அது உங்களுடைய வேலையாக இருக்கலாம், உங்களுடைய கல்வியாக இருக்கலாம், இல்லை மருத்துவமனையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சலுகைகளாக இருக்கலாம். ஆனால் சாவியை தொலைச்சிட்டீங்க. உங்களுக்கு அந்த கதவு திறந்து உங்களை உள்ளே விடுறதுக்கு யாருமே இல்லை. எல்லாருமே உங்களை நிராகரிக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து திறவுகோலை உடையவராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட திறவுகோலை உடையவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம படிக்கலாம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களின் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன்.
நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் ஒரே திறவுகோலை உடையவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதின் மூலமாக தான் ஒன்று நான் பரலோகத்துக்கு போக முடியும். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை கீழ்ப்படியலை அப்படின்னா நான் நரகத்துக்கு தான் போகணும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதன் தேவனிடத்தில் போக முடியாது. இந்த திறவுகோல் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து தான் சகல அதிகாரமும் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. சாவி வைத்திருக்கிற ஒருத்தரால தான் ஒரு விஷயத்தை திறக்கவும் முடியும், பூட்டவும் முடியும். இயேசு கிறிஸ்து சபையில எல்லா அதிகாரம் உடையவராக இருக்கிறாரு. சபையில மாத்திரமல்ல, அவர் எல்லாத்திலையுமே அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அவர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியா இருக்கிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம், பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து படிக்கிறேன் பாருங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கைப்படும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போ பிலதெல்பிய சபையை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம், இயேசு கிறிஸ்து அந்த சபையை பற்றி பேசும்போது தாவீதின் திறவுகோல் என் கையில் இருக்கு. இது பிலதெல்பியாவுக்கு மட்டும் இந்த செய்தி பொருந்தாது, நமக்கும் இந்த செய்தி பொருந்தும். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை அனுமதிக்கிறாரு அப்படின்னா அதை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது. இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு பரலோகத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கும் போதும், இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு நம்மளுக்கு கொடுக்கும் போதும், நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதை தடுத்து நிறுத்துற அதிகாரம் வேற யாருக்குமே கிடையாது. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2 விதமான மக்கள் இருக்காங்க. இந்த 2 விதமான மக்கள்ல இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து நீங்க தான் எனக்கு சொந்தமானவங்க, நீங்க தான் எனக்கு என்னுடையவங்க அப்படின்னு சொல்லும் போது அதை தடுத்து நிறுத்த வேற யாராலையும் முடியுமா? முடியாது. இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் மேல அதிகாரம் உடையவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வார்த்தை நம்மளை ஆறுதல் படுத்தக்கூடிய, தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தையா இருக்கு. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தது, நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டான். இந்த இடத்துல இந்த சபையில இருந்த நல்ல விஷயத்தை பார்க்கிறோம். இந்த சபையிட்டு இருந்த நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சபையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கொஞ்சம் பலம் தான் இருந்தது. இது ரொம்ப ஃபேமஸான ஊரும் கிடையாது. எரிமலையினாலையும் நிலநடுக்கத்தினாலையும் பாதிக்கப்படக்கூடிய இடம். இது வெர்கேம போல அதிகார வர்க்கம் நிறைஞ்ச இடம் கிடையாது. இல்ல சர்தையை போல இது ரொம்பவும் செல்வ செழிப்பான நகரம் கிடையாது. இல்ல தியேத்ராவை போல வணிகத்துல முக்கியமான நகரமும் கிடையாது. ஆனா இது ரொம்பவும் எளிமையான, ரொம்பவும் பாதிக்கப்படக்கூடிய இடம். இந்த இடத்துல இருந்த சபை அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பலம் தான் இருந்தது அப்படின்னாலும் அவங்க இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்காம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பலம் தான் இருந்ததுன்னா எதை அடையாளப்படுத்துது? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல சிறைச்சாலையில் இருந்த பவுல் தன்னுடைய 2 கைகளும் கட்டப்பட்டிருந்த நிலையில பிலிப்பியர்கள் எழுதும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறார். சிறைச்சாலையில் இருந்த பவுலால எல்லாவற்றையும் செய்ய எப்படி முடியும்? எபேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல நமக்குள் இருக்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ அந்த பலம் நமக்குள்ளதான் இருக்குது. அந்த பலம் என்ன அப்படின்னா, இயேசுவின் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் நமக்கு இருக்கக்கூடிய விசுவாசம். விசுவாசம் தான் நம்மளுடைய மிகப்பெரிய பலமே. இந்த பிலதெல்பிய சபை சர்தையை போல செத்த சபையா இல்லாம விசுவாசத்துல உறுதியா நின்று விசுவாசத்துல உண்மையா போராடி தங்களுடைய நோக்கத்தின் மீது கவனம் செலுத்தியிருக்காங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றம் இல்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும்
பொந்து பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலையும் உனக்கு கட்டளையிடுகிறேன். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இயேசு கிறிஸ்து வருவது வரைக்கும் இந்த பிரமாணத்தை, இந்த சட்டத்தை கைக்கொள். இங்க சட்டத்தை கைக்கொள்றதும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதும் தான் நம்மளுடைய நோக்கம். இந்த பிலதெல்பியா சபை அதை சரியா செஞ்சாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பலம் இருந்தாலும் அந்த கொஞ்சம் பலத்தை வச்சு அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு தேவனுக்கு பிரியமானதை செஞ்சிருக்காங்க. 10வது வசனம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பிலதெல்பியா சபையிலிருந்து இன்னொரு நல்ல விஷயத்தை பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இயேசுவினுடைய வசனத்தை காத்துக்கிட்டாங்க. அதாவது அதை தங்களுடைய வாழ்க்கையில கடைப்பிடிச்சாங்க. அந்த வார்த்தையை தங்களுடைய இருதயத்தில் காத்துக்கிட்டாங்க. சர்தை பட்டணம் ஐஸ்வர்யவான பட்டணமா இருந்ததுனால அங்கிருந்த சபை அலட்சியத்தினால அவங்க உயிர் உள்ளவங்க அப்படின்னு பெயர் பெற்றும் செத்தவங்கள போயிட்டாங்க. ஆனால் இந்த பிலதெல்பியா சபை தங்களுக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் தங்களுடைய நோக்கத்தின் மீது கவனம் செலுத்தியிருக்காங்க. இன்னைக்கு அதிகமான நேரத்தில் அது கிறிஸ்டின் சபையா இருந்தாலும் சரிதான், நாமக்கரண கூட்டமாக இருந்தாலும் சரிதான், நோக்கத்தின் மீது கவனத்தை செலுத்தாம உலக பாரம்பரியத்தின் மேல கவனத்தை செலுத்துறது முக்கியமாக போயிடுச்சு. சபையினுடைய மிக முக்கியமான நோக்கம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதும் ஆத்துமாக்களை சபைக்குள்ள கொண்டு வருவதும் அந்த ஆத்துமாக்கள் தேவனை மகிமைப்படுத்துறதும் இதே போல முக்கியமான விஷயங்களா இருக்கு. இதெல்லாம் மறந்துட்டு சபையும் சபையாரும் இந்த உலகத்தோடு ஒன்றி போறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான விஷயமா இருக்கு. அப்போ சபையாரா இருக்கிற நீங்களும் நானும் நோக்கத்தின் மீது கவனம் செலுத்துறதும் நம்மளுடைய விசுவாசத்துல உறுதியா நிக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம், இதோ யூதர் இல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இந்த இடத்துல பிலதெல்பியா சபைக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். இந்த பிலதெல்பியா சபை இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின்படி நடந்ததுனால, அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின்படி தங்களை காத்துக்கிட்டதுனால இயேசு கிறிஸ்து அந்த சபையாருக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தான் பார்க்குறோம். என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வைக்கிறேங்கிறார். இந்த திறந்த வாசல் அப்படிங்கிறது வாய்ப்பை குறிக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமான நேரத்தில் எனக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு கதவை தேவன் திறந்திருக்கார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த கதவுங்கிறது வாய்ப்பு குறிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த பிலதெல்பியா சபைக்கு முன்னாடி தேவன் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த சபைக்கு தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கான வாய்ப்பாக இருக்கலாம். ஆசீர்வாதம்னா என்ன? பணமும் பொருளுமா? இந்த இடத்துல மிகப்பெரிய வாய்ப்பு. இவர்கள் மூலமா சுவிசேஷம் மற்ற இடங்களுக்கு போறதுக்கு இவங்க ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன், அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து கொள்வார்கள் அப்படின்னு படிக்கிறோம். இந்த இடத்துல கிறிஸ்தவர்களை பணிந்து கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வசனம் சொல்லாம, ஏன்னா தேவனை தவிர வேற யாரையும் பணிந்து கொள்ளக்கூடாது. மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல இயேசு கிறிஸ்து பிசாசுகிட்ட பேசும்போது உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள், அவர் ஒருவரே பணிந்து கொள் அப்படின்னு சொல்லியிருக்கும். வேதம் முழுவதும் எந்த ஒரு மனிதனையும் பணிந்து கொள்ளக்கூடாது, எந்த ஒரு விக்கிரகத்தையும் பணிந்து கொள்ளக்கூடாது. மிக முக்கியமா சில தேவனுடைய மனிதர்கள் தங்களுடைய அறியாமையினால தேவ தூதர்களை பணிந்து கொள்ள போகும்போது தேவ தூதர்கள் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்களை பணிந்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 22வது அதிகாரம் 8வது வசனம், யோவனாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகள் என காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடு உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றேன். அப்போ தேவ தூதர்களை வணங்கக்கூடாது, எந்த ஒரு விக்கிரகத்தையும் வணங்கக்கூடாது, எந்த ஒரு சிலையை வணங்கக்கூடாது, எந்த ஒரு விலங்கையும் வணங்கக்கூடாது, எந்த ஒரு மனுஷனையும் வணங்கக்கூடாது. இது வேதாகமத்தினுடைய அடிப்படையான உபதேசம். உனக்கு முன்பாக வந்து பணிந்து கொள்வாங்க அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துது? ஏசாயா புஸ்தகம் 45வது அதிகாரம் 14வது வசனம், எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தகமும் நெடிய ஆட்களுமாகிய சபையாரின் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து
உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னோட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரே அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களை பற்றி பேசும்போது எகிப்தியர்களை சொல்லி அவங்க உனக்கு முன்பாக உனக்கு பின்னே நின்று அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உன்னோட மாத்திரம்தான் தேவன் இருக்கிறார் என்றும் அவரே அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு அப்படின்னு பார்க்கும். அப்போ இந்த இடத்துல எது அப்படின்னா, அதாவது இஸ்ரவேலர்கள் தேவனை வணங்கக்கூடியவங்க, எகிப்தியர்கள் விக்கிரகத்தை வணங்கக்கூடியவங்க. இப்போ எகிப்தியர்களை பொறுத்த வரைக்கும் விக்கிரகம் தான் உண்மையான தேவன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரவேலர்கள் வணங்கக்கூடிய தேவன் தான் உண்மையான தேவன். இவங்க உனக்கு முன்பாக நின்று பணிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது அவர்கள் உன்னுடைய தேவனை ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறத காட்டு. இது அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. இப்போ யூதர்கள் அப்படிங்கிறவங்க இயேசுவை கிறிஸ்து அப்படின்னு ஏற்றுக்கல. இயேசுவை கிறிஸ்து அப்படின்னு ஏற்றுக்காத காரணத்தினால கிறிஸ்தவர்களை கஷ்டப்படுத்தினாங்க. இப்போ இந்த யூதர்ல சில பேரை உனக்கு நான் கொடுப்பேன், அவங்க உன்னை பணிந்து கொள்வாங்க அப்படின்னா உன்னுடைய விசுவாசத்தை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறத காட்டுது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 25வது வசனம், அவனுடைய இருதயத்தின் அந்தகாரங்கள் வெளியரங்கமாகும், அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு, கவனிங்க, தேவன் மெய்யாகவே உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். அப்போ ரொம்ப நாளா ஒருத்தர் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறார், நீ சொல்றதுக்கு எல்லாமே எழுத்து நிற்கிறார், உங்களை அழிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறார், உங்களை பார்த்து பொறாமப்படுறார். திடீர்னு அவர் ஒரு நாள் உங்கள் பக்கத்தில் உங்கள் மேலே கையை போட்டு என்னை மன்னிச்சிரு, நீ சொல்கிறதான் சரி, இனிமேல் நான் உன் பின்னாடி நடக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களை எதிரியாகவும் வேண்டத்தகாதவங்களாகவும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துக்கு சொல்லும்போது, நான் சில பேர் அவனுக்கு கொடுப்பேன், அவங்க தங்களுடைய தவறை உணர்ந்து உன்னிடத்தில் உன் பாதத்தில் பணிந்து கொள்வாங்க, அவங்க உன்னை ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறத காட்டுது. உண்மையை தெரிஞ்சுக்கிற யூதர்கள் உண்மையான கிறிஸ்துவோடு இணைந்து தேவனை தொழுது கொள்வாங்க அப்படிங்கிறத காட்டுது. 10வது வசனத்தை பாருங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இயேசு கிறிஸ்து பிலதெல்பியா சபை கூட இன்னொரு மிக முக்கியமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நான் உன்னை பாதுகாப்பேன். ஏன்னா நீ என்னுடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிற, என்னுடைய வார்த்தையின்படி நடந்திருக்கிற. அதுவும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படின்னா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தது, அந்த கொஞ்சம் பலன் இருந்த போதிலும் என்னுடைய வார்த்தையை கை கொண்டபடினால நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படிங்கிற இந்த செய்தி நமக்கும் பொருந்தும். ஏன்னா நம்ம எல்லாருமே இயேசுனுடைய சபையாக இருக்கிறோம் அப்படின்னா நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். ஒரு சரீரத்தை பாதுகாக்க வேண்டிய விஷயம் போஷிக்கிறதும் ஒரு தலையினுடைய கடமை. இதை இயேசு கிறிஸ்து செய்வார். 3வது அதிகாரம் 11வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்கிறவனோ அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை இந்த பிலதெல்பியா சபைக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு கவனிங்க. முதல்ல ஜெயம் கொள்கிறவனை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். 2வது, அதிலின்று அவன் ஒரு காலமும் நீங்குவதில்லை. 3வது, தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், அடுத்தது என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். நான் உன்னை தூணாக்குறேன், தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்கி அதில் என்னுடைய நாமத்தையும் என் தேவனுடைய நாமத்தையும் பரம எருசலேமினுடைய நாமத்தையும் நான் எழுதுறேன். இது எது அடையாளப்படுத்துது? இது நேரடியான அர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. நான் ஒன்று தூணாக்குவேன் அப்படின்னா நேரடியான அர்த்தம் அப்படின்னா நம்ம உண்மையான தூணா மாறிடுவோம். ஆனால் இது நேரடியான அர்த்தத்தை குறிக்கல. இது உருவகம். ஒரு தூணுடைய வேலை என்ன? ஒரு தூண் இல்லாம ஒரு கட்டிடம் நிற்காது. ஒரு தூண் ஒரு கட்டிடத்தை தாங்கி பிடிக்கிறதாகவும் பாதுகாப்பு கொடுக்கறதாகவும். தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் அப்படிங்கிறது என்ன? இந்த இடத்துல தேவனுடைய ஆலயம் அப்படிங்கிறது பழைய ஆலயம் கிடையாது, ஆவிக்குரிய ஆலயமா இருக்கக்கூடிய சபை. ரோமர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. இந்த ரோமர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, யுத்தத்தில் போயிட்டு ஜெயிச்சுட்டு வரக்கூடியவங்களை அங்க இருக்கக்கூடிய கோயில்கள்ல தூண்கள்ல அவங்களுடைய பேரை எழுதி வைத்திருக்காங்க.
இந்த பிலதெல்பியா ஊர்ல வந்து 2 விக்கிர கோயில் இருந்தது. இந்த விக்கிர கோயில்ல 2 விதமான விக்கிரகங்கள் இருந்தது. திராட்சை ரசத்திற்கான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர்களும் கிரேக்கர்களும் 2 விக்கிரகங்கள் வச்சிருந்தாங்க. இந்த தூண்கள்ல, கோயில் இருக்கக்கூடிய தூண்கள்ல சில முக்கியமான மனிதர்களுடைய பெயர்கள் எழுதி வச்சிருந்தாங்க. இது மரியாதையும் கனத்தையும் காட்டுது. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றது, நீ யார் ஜெயம் கொள்கிறானோ அவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஜெயம் கொள்கிறவனை நான் தூணாக்குவேன். முக்கியமான நபரா, மரியாதைக்குரிய நபரா மாற்றுவேன். அதுலேருந்து ஒருவனும் நீக்கி போட முடியாது. இதோட மிக முக்கியமான ஒரு விஷயம், என் தேவனுடைய நாமத்தையும் என்னுடைய நாமத்தையும் பரம எருசலேம், அதாவது சபையினுடைய வாஸ்தலம் இந்த பூமி கிடையாது, பரலோகம், அந்த பரலோகத்தினுடைய நாமத்தையும் நான் அதில் எழுதுவேன். அப்படின்னா இது எதை காட்டுது நீங்க நினைக்கிறீங்க? எபேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம், நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். இந்த தூண்ல பேர் எழுதுறது அப்படிங்கிறது நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னு காட்டுது. இந்த பூமியில வாழ்ற நம்ம இந்த பூமிக்கு சொந்தமானவங்க கிடையாது, நம்ம தேவனுக்கு சொந்தமானவங்க, நம்ம பரலோகத்திற்கு சொந்தமானவங்க, நம்ம வந்து இயேசு கிறிஸ்து சொந்தமானவங்க, நம்ம கனத்திற்கும் மரியாதைக்கும் சொந்தமானவங்க. யாரெல்லாம் ஜெயம் கொள்றாங்களோ அவங்க தூணா மாத்தி அவங்களுக்கு முக்கியமான இடத்தை கொடுத்து, அவங்களுக்கு கனத்தை கொடுத்து, மரியாதை கொடுத்து, நீ எனக்கு சொந்தமானவன் அப்படிங்கிறத காட்டு. இயேசு கிறிஸ்து நம்மளை தள்ளிவிட மாட்டார் அப்படிங்கிறத காட்டு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய நாமத்துக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் அப்படிங்கிறத காட்டுது. நம்ம எல்லாரும் அவரால் பாதுகாக்கப்படுறோம். இந்த பிலதெல்பியா சபையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட மிக முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பலம் பெரிய விஷயத்த செய்யுது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அப்படின்னு படிக்கிறோம். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் சரீர பலவீனத்தை குறித்து கவலைப்படலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை குறித்து கவலைப்படலாம், யாருமே எனக்கு இல்லையே அப்படின்னு குறித்து கவலைப்படலாம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த பிலதெல்பியாவில் இந்த சபைக்கு கொஞ்சம் பலம் தான் இருந்தது. ஆனால் அது வசனத்தை கை கொண்டது, வசனத்தை காத்து கொண்டது. இயேசு கிறிஸ்து இந்த சபைக்கு முன்னாடி திறந்த வாசலை வைத்திருந்தார். ஜெயம் கொள்கிறவன் தூணாக்குவேன் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. அப்போ நீங்க சர்தையை போல எல்லாம் இருந்து ஒன்றும் இல்லாதவரா இருக்க போறீங்களா, இல்ல பிலதெல்பியாவை போல கொஞ்சம் பலம் உள்ளவர்களா இருந்து வசனத்தை கை கொண்டு நோக்கத்தை நிறைவேற்ற போறீங்களா? சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 7845021